வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் லைட் ஹவுஸ் சேனல். நாம் இன்னைக்கு கீரப்பாக்கம் 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கிறோம். இதோடைய ப்ரைஸு 65 ரூபா கோட் பண்ணியிருக்காரு பில்டரு. இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் கண்டிகையிலேருந்து கரெக்டாக 4வது கிலோமீட்டரில் இருக்குது. இந்த வீடு நார்த் ஃபேஸிங் வீடு. இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அம்யூனிட்டிஸ் பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு வர்றோம். இப்போ இது நம்ம வீட்டுக்கும் பின்னாடி உள்ள இயற்கை எழில் சூழ்ந்த அந்த மலை அடிவாரத்தில் தான் நம்மளுடைய வீடு இருக்குது. பாருங்க, சுற்று வட்டாரம்லாம் ரம்மியமாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வீட்டு முகப்புல பார்க்குறோம். இப்போ இந்த முகப்புலேருந்து இப்போ வீட்டு உள்ளெல்லாம் போய் எல்லா விவரங்களும் சொல்கிறோம் வாங்க. இப்போ இது பக்கத்தில் மொத்தம் 5 வீடுகள் ரைட் லெஃப்ட் கட்டியிருக்காரு. 3 வீடுகள் வித்துடுச்சு, 2 வீடு தான் இன்னும் சேல் ஆகாமல் இருக்குது. இது இப்போ நான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்னும் ஒர்க்கு பாக்கி இருக்குது. ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்கள்கிட்ட கீ கொடுக்குறப்ப எல்லாம் கொடுத்துடலாம். இந்த வீடு வந்து சவுத் ஃபேஸிங்கில் உள்ள வீடு இப்போ பார்க்குறது. இப்போ நார்த் ஃபேஸிங் வீட்டுக்கு வர்றோம். இது என்ட்ரன்ஸு பாருங்கள். என்ட்ரன்ஸில் நல்ல பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு இந்த பேசியஸாக இருக்குது கார் பார்க்கிங். இப்போ ஹால் நல்ல ஸ்கொயராக இருக்குது. ஹாலு நல்ல ஒரு ஜன்னல், பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாரு. ஹால் நல்ல வெளிச்சமாக இருக்குது. இப்போ ஹால்லே சுற்றி எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் வந்துடுது. ஏன்னா இப்போ கிச்சன் பக்கத்துலேயே மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். இப்போ வாங்க கிச்சனை பார்த்துடலாம். இப்போ அடுத்தது இந்த ஹாலை பார்த்துட்டு அடுத்த கிச்சனுக்கு போகிறோம். இப்போ இது கிச்சன். நல்லா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நின்று சமைக்கிறது மாதிரிக்கா மேலே நல்லா உங்களுக்கு காற்றோட்ட வசதிக்காக ஜன்னல் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் கொடுத்துருக்காரு, ஒரு செல்ஃப் கொடுத்துருக்குறாரு. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது கிச்சன். இப்போ கிச்சன்லேருந்து வெளியில் வர்றோம். பக்கத்துலேயே மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். இப்போ மாஸ்டர் பெட்ரூம்லேயும் உங்களுக்கு நல்ல ஜன்னல் கொடுத்துருக்குறாரு. நல்ல காற்றோட்ட வெளிச்சமாக இருக்குது. இப்போ எலக்ட்ரிசிட்டியே போடல நம்ம. இப்போ எவ்வளோ இதாக இருக்கும் பாருங்க. இப்போ 5 மணிக்கு இந்த ஷூட் பண்ணியிருக்கோம். அப்போ கூட எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். நல்ல ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அந்த சூழ்நிலைகள். இடமும் நல்ல அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறப்ப அதெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த பாத்ரூம், அது அட்டாச்சு பாத்ரூம். நல்ல டிசைன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அது உள்ளே ஒரு வாஷ் பேஷன் வச்சிருக்கிறாரு. நல்லா இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் பெட்ரூம் 10க்கு 10 ஒரு நல்ல அளவில் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ஃப்ரண்டேஜ் 27 அடி இருக்கிறதுனால எல்லாம் ரம்மியமாக அமைஞ்சிச்சு.
பாருங்க, அதுக்கு நல்ல காத்தோட்ட வசதிக்காக ஜன்னல் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அதுலேயே ஒரு செல்ஃபு கொடுத்துருக்காரு, மேலே லேப்டாப் கொடுத்துருக்குறாரு. டிசைன்ஸ் எல்லாம் அன்பீட்டபிள் டிசைன்ஸு, பக்கா வாஸ்து, 100% வாஸ்து அப்படி பண்ணியிருக்கிறாரு. இப்போ பக்கத்துலேயே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாரு. அதிலே ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று வச்சுருக்கிறாரு. டிசைன்ஸ் எல்லாம் பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காரு. மேலே காத்தோட்ட வசதிக்கு ஒரு வெண்டிலேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாரு. இப்போ இந்த ஹால்லேருந்து இப்போ வெளியில் வாரம் பாருங்கள். நல்ல கார் நிற்கிது, சைடில் இடம் தேவையான இடம் இருக்குது. நம்மளுக்கு நடந்து வர்றதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அந்த மாதிரி ஏன்னா பெரிய கார் இருக்கிற அளவுக்கு இடம். சைடில் பாருங்கள், அந்த 2 வீட்டுக்கு இடையில உள்ள இடம் ஒரு 5 அடி கொடுத்துருக்குறாரு. இந்த வீட்டுக்கு 2 அடி, நம்ம வீட்டுக்கு 2 அடி. ஏன்னா ஒரு வீட்டுக்கு நல்லா தான் இருக்குது. அதே மாதிரிங்க பாருங்கள், வாஷ் பேசன் இதில் அந்த மாடிப்படி கீழே வச்சிடலாம். இப்போ வாஷிங் ஏரியா முடிஞ்சிச்சு. இப்போ மேலே நம்ம மாடிக்கு போகிறோம். மொட்டை மாடியில் போயிட்டு எல்லாம் சுற்று வட்டாரம் எல்லாம் சுற்றி காமிக்கிறோம் வாங்க. இப்போ மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இப்போ கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காரு, நல்லாவே இருக்குது. இப்போ எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காரு. நம்ம மேற்கொண்டு கட்டுறதுக்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறாரு. இப்போ வாங்க அப்படியே மொட்டை மாடியில் இருந்தாவில் அந்த சுற்று வட்டாரத்தை பார்க்குறோம் பாருங்கள். இது வந்து நல்ல ஆல்பா டேங்கு, ஒரு 1000 லிட்டர் பண்ணியிருக்காரு. இந்த இதில் வந்து நிறையா பங்களா வீடு நிறையா இருக்குது. ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது பாருங்கள். எல்லாம் 2வது இயற்கை எழுச்சி வந்த பூமி, ரெட் சாயில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இப்போ சவுத் பேசிங் வீடையும் பார்த்துருவோம். சவுத் பேசிங்லேயும் ஒரு வீடு இருக்குது. ஏன்னா சவுத் பேசிங்கில் 2 வீடு கட்டியிருந்தார். அதில் ஒரு வீடு சேல் ஆகிட்டு இன்னொரு வீடு இருக்குது. இப்போ இந்த வீடு வந்து 1134 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு, பில்டப் ஏரியா 1035. இது வந்து 62 லட்ச ரூபா தான் கோட் பண்ணியிருக்காரு. இதுவும் சேலில் தான் இருக்குது. ஓகே, வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த 2 வீட்டையும் பார்த்துட்டீங்க. இப்போ நான் விலை அளவுகள் உங்களுக்கு சொல்லணும். இந்த நார்த்து பேசிங்கில் உள்ள வீடு 1215, 27க்கு 45 அளவு. இந்த வீடு 65 லட்ச ரூபா. சவுத் பேசிங் வீடு 1134, 1035 பில்டப்பு. அது 62 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லைட் ஹவுஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒரு வாரமும் கொடுக்குற வீடு மனை நிலம் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம்.